அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 18/9/2025 விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் சிவபெருமான் என்றால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா, குழப்பங்கள் இருக்கா, அதை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது. நீங்கள் உங்களுடைய இலக்குகளில் முயன்று வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக முயன்றால் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படும். உங்களுடைய செயல்திறன் மற்றும் சமயோஜித புத்தி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக உணர்வு பிணைப்பு வலுப்படும். நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். தேவையின் போது பணம் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் லாபத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும். கேளிக்கை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றால் மனதை திசை திருப்பி மன உளைச்சலிலிருந்து விடுபடலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம். பணியிடத்தில் தரத்தை மேம்படுத்த கவனமும் விழிப்புணர்வும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்படலாம். வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும். துணையிடத்தில் இது பிரச்சனை ஏற்படுத்தாமல் தவிர்க்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். குறைந்த அளவு பணமே காணப்படும். நிதி நிலைமை ஸ்திரத்தன்மை என்று காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். இதனால் சில அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான மனநிலை காணப்படும். பொறுமை மிகவும் அவசியம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலைகள் அதிகமாக காணப்படும். பணியில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக தவறுகளை தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான உறவில் திருப்தி காணப்படாது. மனம் திறந்து இருவரும் பேசிக்கொள்வதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். இது உங்களுக்கு சற்று கவலையை உண்டாக்கலாம். செலவீனங்கள் அதிகரித்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து செயல்களிலும் சமநிலை அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று விசேஷங்கள் நடத்துவதற்கு ஏற்ற நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழ்நிலை இன்று நீங்கள் மும்முரமாக இருப்பதாக அமையும். இன்று அதிக முயற்சி வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் சில குழப்பமான உணர்வுகள் காணப்படும். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எழலாம். கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குறைந்த முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று புதிய முதலீட்டு முயற்சிகள் எடுக்கலாம். இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனுசரித்து போவதன் மூலமாக இன்று இனிமையான உணர்வுகள் ஏற்படும். கடினமான பணிகளையும் எளிதாக விரைவில் செய்து முடிப்பீர்கள்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். குடும்ப நலனுக்காக செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பரஸ்பர புரிந்துணர்வு இத்தகைய தருணங்கள் ஏற்பட உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய தொடர்புகள் ஏற்படும். விருந்து மற்றும் விழாக்களில் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் நீங்கள் திறம்பட செயலாற்றுவதற்கு ஏற்ப மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கடின உழைப்பும் மதிக்கப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது லாபகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பிறருடன் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். மோதல் ஏற்படாமல் இருக்க கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது. திட்டமிட்டு பணிகளை சிறப்பாக பராமரிப்பதன் மூலமாக இன்று நற்பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இதனால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவினங்கள் காணப்படும். இதனை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும். பொறுமையுடன் கையாண்டால் நல்ல பலன் கிடைக்கும். விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமும் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அதிருப்தி காணப்படுவதாக இருக்கலாம். இன்று பணி சுமையை சமாளிப்பது கடினமானதாக காணப்படும். சக பணியாளர்கள் பணியில் ஒத்துழைக்க மாட்டார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படாது. உங்களுடைய குழப்பமான மனநிலை காரணமாக அத்தகைய சூழ்நிலை உருவாகலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிருப்தியை அளிக்கும். இன்று சேமிப்பதற்கென பணத்தை ஒதுக்க இயலாது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனையின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். புதிய நண்பர்களை பெறுவீர்கள். இன்று சிறந்த அனுபவம் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். விடாமுயற்சி மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக நன்கு சாதிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவு முறையை பராமரிப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வின் மூலமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உபரி பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர அந்த பணத்தை உபயோகிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் உற்சாகத்துடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுடைய முயற்சிகளில் வளர்ச்சி காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் இன்று உங்களது மனம் அமைதியாக காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். அற்புதமான செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக சுமூகமானதாக காணப்படும். நிதி சம்பந்தப்பட்ட இலக்குகளை அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. நீங்கள் மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்களில் ஏற்றத்தாழ்வு காணப்படும். செயல்கள் உங்களுக்கு சுமூகமாக நடைபெற அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று நம்பிக்கையின்மையே நிறைந்து காணப்படும் என்பதால் உங்களை மீட்டமைப்பது நம்பிக்கையை உருவாக்கி கொள்வீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு காணப்படலாம். இன்று தாராளமான மற்றும் அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை மகிழ்ச்சியை உருவாக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது. பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கவனமாக ஆற்ற வேண்டும். மனதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை ஒதுக்கி வைத்தால் மிகவும் நல்லது. உங்களுடைய செயல்களை கவனமாக திட்டமிட்டு முடிவெடுத்து செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது பணி அதிருப்தியை உருவாக்கும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று கவனமாக பணியாற்ற வேண்டும்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கோ சென்று வருவதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவிலான கடன்களை வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக காணப்படும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.